இப்படி ஆயிட்டேன்னு கர்த்தருடைய நாமத்துல சொல்லணும். கரங்களை மேல உயர்த்து ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த வார்த்தை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போ. நானா என் வாழ்க்கையா நினைச்சு கூட பார்க்கல. இப்படிப்பட்ட ஒரு வீடை கட்டுவேன் நினைச்சு பார்க்கல. இப்படிப்பட்ட குடும்பத்துல வந்து சேருவேன் நினைச்சு பார்க்கல. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு அமையும் என்று நினைச்சு பார்க்கல. இது எல்லாம் என்னை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவாலே அல்லாமல் வேறு ஒருவராலும் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அன்பு தேவ பிள்ளைகளே, சிம்பிளா ஒரு மெசேஜ் சொல்லிட்டேன். இப்பதான் செய்தியை முடிக்க போறேன். என்ன தெரியுமா? ஒன்றே ஒன்று, நான் இப்போ எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? வாட் இஸ் மை பிரசன்ட் சிச்சுவேஷன்? வாட் இஸ் மை பிரசன்ட் சிச்சுவேஷன்? கொஞ்சம் நம்மை நிதானித்துக் கொள்வோம். பிரசன்ட் சிச்சுவேஷன்ல அறவேக்காடா இருக்கிறேன்னா, ஆரம்ப காலத்தில் ரட்சிக்கப்பட்ட காலத்திலே அதிகமாய் ஜெபித்துக் கொண்டிருந்தேன், அதிகமாய் வேதம் வாசித்தேன், சுவிசேஷம் சொல்லுவதற்கு அவ்வளவு மும்முரமாய் செயல்படுவேன். வாகனத்தில் போனா கூட ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லாமல் இருக்கவே மாட்டேன். பள்ளிக்கூடம் சென்றால் கூட கைப்பிரதியோடு தான் பள்ளிக்கூடம் செல்லுவேன். வேலைக்கு சென்றால் கூட ஒருவருக்கு சுவிசேஷம் சொல்லி அவர்களை ஆலயத்துக்கு அழைத்து வராமல் இருந்த நாட்களே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த உங்கள் வாய் இன்றைக்கு என்ன சொல்லுகிறது? நேரம் இல்லை என்று சொல்லுகிறது அல்லவா? எனக்கு குடும்ப சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறது சொல்லுது அல்லவா? என்னை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க சொல்லுது அல்லவா? எனக்கு பேசுவதற்கு இப்ப நாதி இல்லை என்று சொல்லுகிறது அல்லவா? ஏன் இந்த நிலைமையில் வந்திருக்கிறோம்? ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே கீழ்ப்படையவில்லையா? இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? இயேசுவை தூரத்தில் கண்ட மாத்திரத்திலேயே குஷ்டரோகிகள் ஐயரே, இயேசுவே, எஜமானனே என்று கூப்பிட்டார்களே, அந்த இயேசு செவி கொடுத்தார். உங்களுக்கு செவி கொடுக்கலையா? உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரா? இன்றைக்கு கூப்பிட்டு பாருங்க, அந்த இயேசு உங்களுக்கு செவி கொடுப்பார். இன்றைக்கு தூரத்தில் நிற்க வேண்டாம். அவர் உங்களுக்காக திரைச்சீலையை இரண்டாய் கிழித்து, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று அறைகூவல் விட்டிருக்கிறார். இன்று இயேசுவின் பக்கத்தில் வாருங்க, அவர் பாதத்தில் உட்காருங்க. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்தெடுத்தது போல பாதத்தில் உட்கார்ந்து உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்க, உங்க வேதனைகளை சொல்லுங்க, உங்க பாரத்தை எல்லாம் இறக்கி வைங்க. அவர் உங்களை ஆதரிப்பார், அவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார், அவர் உங்கள் வேதனைக்கெல்லாம் ஒரு முடிவை கொண்டு வருவார். அவர் சொன்ன காரியத்தை அப்படியே செஞ்சா நானா இப்படி மாறிட்டேன் என்று சொல்லும் அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். குஷ்டரோகியாயிருந்தான், யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவனா இருந்தான். அவன் வாழ்க்கையை மாற்றி எல்லாரும் அவனை வருந்தி அழைக்க, எல்லாரும் அவனை ஏற்றுக்கொள்ள, எல்லாரும் அவனுக்கு வரவேற்பு கொடுக்கும் அளவுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அவன் நிலைமை எப்படி